18 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இரட்டை குழந்தைகள். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவதற்குள் நடந்த அதிர்ச்சி சம்பவம். கேரளாவில் 47 வயதில் பெண் ஒருவர் இரட்டை குழந்தை பெற்றுள்ளார். அந்த குழந்தையையும் பறிக்க யமன் முயன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் சாலக்குடியைச் சேர்ந்தவர் சாஜி. இவருக்கு தற்போது 53 வயதாகிறது. இவரது மனைவியின் பெயர் பேபி. இவருக்கு 47 வயதாகிறது. கடந்த 18 வருடங்களாக இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை. இந்த நிலையில் நீண்டகால காத்திருப்புக்கு பிறகு பேபி கர்ப்பமடைந்தார். இதையடுத்து திருச்சூர் அருகேயுள்ள மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு பேபிக்கு கடந்த மே 15ஆம் தேதி இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன. இதையடுத்து சாஜி, பேபி தம்பதி மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்தனர். இரு குழந்தைகளையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இரவு மருத்துவமனையில் இருந்து தனது நண்பர் கொண்டு வந்த மாருதி காரில் சாஜி, பேபி தனது 2 குழந்தைகள் மற்றும் மாமியார், பக்கத்து வீட்டு பெண் ஒருவருடன் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முதலாக குழந்தைகளுடன் வீடு செல்லும் கனவில் காரை சாஜி ஓட்டினார். பின்னால் மற்றொரு காரில் மற்ற உறவினர்கள் வந்தனர். இந்த நிலையில் அம்பலூர் என்ற இடத்தில் கார் சென்றபோது திடீரென்று சாஜி குழந்தைகளுடன் சென்ற காரில் தீ பிடித்து புகை வெளிவந்தது. இதை பார்த்த பின்னால் வந்த காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரை நிறுத்தினர். ஆனால் குழந்தைகள் இருந்த பின் சீட்டின் கார் கதவுகள் ஸ்டக் ஆகிவிட்டதால் திறக்க முடியவில்லை. உள்ளே குழந்தைகளுடன் பேபியும் அவரின் தாயாரும் கதறினர். இதை பார்த்த லாரி டிரைவர் வெளியே இருந்து கதவை திறக்க முயன்றார். ஆனாலும் முடியவில்லை. ஜன்னலையும் திறக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சாஜி எப்படியோ முன்பக்க கதவை திறந்து வெளியே வந்து பின்பக்க கதவை போராடி திறந்தார். உடனே குழந்தைகளுடன் அனைவரும் வெளியேறினர். அடுத்த நிமிடமே அந்த கார் தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து போனது. இதை நேரில் பார்த்த அனைவரும் பதறிப்போனார்கள். குழந்தையை பெற்றெடுத்த பேபி மயங்கி விழுந்து விட்டார். தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அவர்களை மீட்டு மற்றொரு காரில் ஏற்றி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். 18 வயதுக்கு பிறகு கடவுள் கொடுத்த குழந்தைகளை இரக்கமே இல்லாமல் யமன் பறிக்க முயன்ற சம்பவம் கேரளத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.